Saver Ace hit session December 30. Mapo Airport கோவாவில் Airbus 320 அதோடைய ரெகுலர் ரன்வே பாத்லேருந்து டிவியேட் ஆகிருக்கு. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரியான ரன்வே கன்ஃபியூஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் இந்த ஏர்லைன்ஸ் சேஃப்டி அண்ட் ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய லெக்கனைஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்தராக சிவில் ஏவியேஷன் செக்டரை பற்றி இந்தியாவில் உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் லோக்சபாவில் பில் டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பீப்புள் இஸ் த அல்டிமேட் அண்ட் அவங்கள்ட்ட ப்ராப்பரான ஒப்பீனியன் வாங்கி இந்த பில்லை வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. தென் மணிப்பூர் இன்சிடெண்ட்டில் பெரிய லெவலில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆக்டிவான எந்த டிசிஷனும் ஃபாஸ்டராக கொடுக்கல. இப்போ தான் அந்த எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் திங்ஸை வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரஷ்யாவுடைய ஏர்வேயில் ஃப்ளை ஆன அசர்பைஜானுடைய ஃப்ளைட்டு சம் ரீசன் டெக்னிக்கல் ரீசன் ஃபெயிலியர்னால க்ராஷ் ஆகிருக்கு. இதுக்கு ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய சர்டைன் இந்த ஏர் ஜாமிங் திங்ஸ் ட்ரோன் இந்த பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வார் ஏரியாவில் அவங்க கண்ட்ரோல் பண்ண அந்த ஏர் ஜாமிங் தான் பெரிய லெவலில் இந்த கண்ட்ரோலிங் ஃபெயிலியர் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, தென் வில் see from the main article that is civil aviation sector. ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துடலாம். பேசிக்ஸ் பார்த்துட்டு we will go on to the article. பிகாஸ் ஆர்டிக்கலில் பெரிய லெவலில் கண்டென்ட் கிடையாது. யூ கேன் சிம்ப்ளி கோ த்ரூ வித் இட். ஸோ சிவில் ஏவியேஷன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியா இட்ஸ் த 7th largest civil aviation market and 3rd largest domestic aviation market and also 3rd largest air passenger market. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய வைடு நெட்ஒர்க் இருக்குது இந்தியன் சிவில் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும். சிவில் ஏவியேஷன் அப்படின்னா நார்மல் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் அண்ட் கார்கோ இது ரெண்டுமே உள்ளே வரும். ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேஷ்னல் ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ஸோ திஸ் பாடி இந்த டிஜிசிஏ தான் கம்ப்ளீட் இட்ஸ் அ ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஓவரால் சிவில் ஏவியேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பன் இன் இந்தியா. அதோடைய சேஃப்டியாக இருக்கட்டும், லைசன்சிங் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதர் எனி ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு தி சிவில் ஏவியேஷன் இவங்க தான் ஃபுல் பொறுப்பு எடுத்துப்பாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் 2023 ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியன் சிவில் ஏவியேஷன் சேஃப்டி பார்த்திங்கன்னா 55th ரேங்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக இட் வாஸ் 112 ரேங்க். ஸோ 55th அப்படின்னா இட் இஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஈவன் ரீசெண்டாக 2023ல் FAA அதாவது யூஎஸோடைய சிவில் ஏவியேஷன் ரெகுலேட்டர் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவை கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ்லேயே வந்து ஸ்டேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பை எம்ஃபசைசிங் இந்தியாவுடைய சிவில் ஏவியேஷன் சேஃப்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இவங்களுடைய ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவுடைய ஏவியேஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது. அவங்களுடைய செக்யூரிட்டி எல்லாமே கம்பேர் டு ஈவன் நார்த் கொரியா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான் ஓவரால். ஸோ ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஃபர்தர் பாடிஸ் இந்த ICAO பற்றி பார்த்துடலாம். பிகாஸ் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தர் லாட் கொஸ்டின் ஏரியாஸ் இது எல்லாமே. ஸோ இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்து உங்களுக்கு சிகாகோ கன்வென்ஷன் 1944ல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கன்வென்ஷன் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அண்டர் UN. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். பிகாஸ் ஜென்ரலாக கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா சர்டன் ஆர்கனைசேஷன் இஸ் தட் ஆர்கனைசேஷன் அண்டர் யுனைடெட் நேஷனான்னு கேட்பாங்க. there are 6 principal organs in UN. அதை செப்பரேட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அண்ட் ரிமைனிங் நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ 1944ல் இந்த ICAO அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டது. ஸோ இப்போது நம்ம எப்படி DGCA வந்து இந்தியாவில் ஓவரால் ரெகுலேட்டரி பர்பஸில் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ICAO பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேர்ல்டு வைட் ஒரு பீஸ்ஃபுல் குளோபல் ஏர் நேவிகேஷனை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் ஆர்டர்லி க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மேஜர் ஃபங்க்ஷனே. ஸோ இவங்க
ஓவரால் இன்டர்நேஷ்னல் ஏர் ஸ்பேஸில் ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டுக்கும் உள்ள உரிமைகள். இப்போது அதர் கண்ட்ரிஸ் மேலே நீங்கள் ஃப்ளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்டன் ஆல்டிடியூட் வரைக்கும் there is no need to get a permission. பட் ஜென்ரலாக வந்து யூ நோ நீட் டு கெட் அந்தளவுக்கு ரிஜிடான ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ளே போகாது. அப்பார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் லிஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஓவரால் இன்டர்நேஷ்னல் வைஸ் அண்ட் environmental protection. So overall it's a regulatory body to look over all the aspects of civil aviation of world. Okay, then இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம். இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி டிஜிசிஏ பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் அனதர் மேஜர் அத்தாரிட்டி. 1994 வந்து செட்டப் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, அது இம்பார்ட்டன்ட் பிகாஸ் கொஷின் மே கம் இன் தட் பர்ஸ்பெக்டிவ் டு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 1994 மூலியமாக க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபினான்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏஐ கீழே தான் வரும். மிச்ச ஏர்போர்ட்ஸ்லாம் இப்போது கவர்மெண்ட் ஏர்போர்ட்ஸ் அல்லாத ஏர்போர்ட்ஸ் எந்த ஆக்டு கீழே வரும்னா ஏர்க்ராஃப்ட் ஆக்ட் 1934 அது கீழே தான் அதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. Further, there is another major body for security, that is Bureau of Civil Aviation. ஸோ நார்மலாக டிஜிபி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து இங்கே ஹெட் பண்ணுவாங்க. இதோடைய ஆக்சுவலி திஸ் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டிக்கான ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லலாம் அந்த பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவங்க தான் நார்மல் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஃபார் சேஃப்டி ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் வந்து இந்தியாவில் லிஸ்ட் அவுட் பண்ணுறவங்க இவங்க தான். இனிஷியலாக இந்த பாடி பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் செல்லாக டிஜிசிஏ கீழே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 1976 செப்டம்பர் மந்த் ஒரு இந்தியன் ஏர்க்ராஃப்ட் வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. ஸோ அதனை தொடர்ந்து தான் இந்த பிசிஏ அப்படிங்கிற ஒரு பாடியை வந்து நம்ம செட்டப் பண்ணுறோம். 1978 டிசிஜிஐ கீழே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதை கொண்டு வர சொன்ன கமிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா பாண்டே கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணதை அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ் 1987 இதை வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடியாகவே மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வெரி மேஜர் பாடிஸ். ஓகே, ஸோ இல்லை இப்போது சிவில் ஏவியேஷன் செக்டாரோடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது அதாவது ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ நீங்கள் ரயில் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஓகே. இப்போது குட்ஸ் அதாவது கார்கோ ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது த மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆஸ் ஆஃப் நவ் அட் ப்ரெசன்ட் இஸ் ரயில்வே. அண்ட் சிவில் ஏவியேஷனும் பெரிய லெவலில் வந்து ப்ரிஃபர் பண்ணப்படுது. பட் ஒன்லி ஹர்டல் தெர் இஸ் அ காஸ்ட். ரயில்வே வந்து பிட் சீப்பர் தென் சிவில் ஏவியேஷன் டிரான்ஸ்போர்ட். அப்பார்ட் இப்போ நீங்கள் பெரிஷபிள் குட்ஸை வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணலாம். இப்போது உடான் கிஷான் உடான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் அக்ரிகல்ச்சர் பெரிஷபிள் குட்ஸை வந்து நீங்கள் கார்கோ மூலியமாக ஏர் ட்ராவலில் யூ கேன் ஈஸிலி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீஜனல் கனெக்டிவிட்டி, அதாவது ரொம்ப அண்டர் ரிசர்வ்டு ஏரியாஸ், ரொம்பவே வந்து ஹாட் டெரெயினாக இருக்கக்கூடிய ஏரியாஸ், அங்கே பீப்புள் கனெக்டிவிட்டி வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ்க்கு வந்து ஏர்க்ராஃப்ட் இந்த இது வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஸோ இந்தியாவுடைய உடான் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குலாம். பட் உடானில் சர்டைன் drawbacks இருக்குது because as of now it not assumed to be much successful because நிறைய ஏர்போர்ட்ஸ் அண்டர் உடான் அவங்க க்ரியேட் பண்ணது வந்து இப்போ பெரிய லெவலில் ஆப்ரேஷனில் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. Then apart from that good civil aviation is required. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆகட்டும், மெனி டிசாஸ்டர் ஈவெண்ட் ஹேப்பன் பண்ணும்போது ஆகட்டும், நல்ல சிவில் ஏவியேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகே, ஸோ அப்போ மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலங்கள் வந்து பெரிய லெவலில், அதாவது ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் லாட் ஆஃப் லேண்ட் டு பி அக்வயர்ட். ஸோ லேண்ட் அக்வசிஷன் தான் இந்தியாவில் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டில் டேட். லாஸ்ட்டாக லேண்ட் அக்வசிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ஆன் ஃபீல்டு இருக்கக்கூடிய
ஹடல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. பிகாஸ் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூவை விட ஃபார் லோவாக இருக்குது. ஸோ அது வந்து பீப்புள் நாட் ரெடி டு அக்செப்ட் இட் ஈவன் தோ தே ஆர் ரெடி டு கிவ் லேண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் the red tapeism overall prevailing any infrastructure development project related to the aviation sector. கவர்மெண்ட் கிளியரன்சஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அண்ட் ஃபண்டு பெரிய லெவலில் கவர்மெண்ட்னால ஃபண்டு பம்ப் பண்ண முடியல. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர் இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ PSU, பட் ஸ்டில் வேறு வழி இல்லாமல் வந்து ஓவர் ஃபண்ட் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி வி ஹேவ் கிவன் அப் டு த ப்ரைவேட். ஸோ இப்போ இந்தியா வந்து மேஜர்லி இந்த ஏர் செக்டாரில் ஏவியேஷன் செக்டாரில் நம்ம பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் ட்ரை பண்ணுறோம். தென் தெர் வாஸ் அ புவர் ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஏர் நேவிகேஷன் அண்ட் ஏர்லைன் ஸ்லாட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அண்ட் இந்த ஏர்லைன் இந்த ரன்வே பாத் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வேறு இடத்துல வந்து அவங்க லேண்ட் ஆகிறது, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸாக இருக்குது. இந்த எடிட்டோரியல் ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தேட். தென் அப்பார்ட் பைலட்ஸோடைய ஷார்ட்டேஜ் அண்ட் தேர்ஸ் அ ஸ்கில் கேப். அப்படியே பைலட்ஸ் இருந்தாலும் நிறைய ஸ்கில் கேப் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் ஃபியூவல் அலோன் 45% வந்து வருது. ஸோ இந்த 45% ஃபியூவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா குளோபல் ஆவரேஜ் ஒன்லி 35% தான், 30-35% தான். ஸோ இது வந்து ஃபார் ஹையராக இருக்குது இந்தியன் ஏவியேஷன் ஃபியூவலோடைய ப்ரைஸு. ஈவன் ஏஷியன் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இங்கே தான் வந்து ரொம்பவே ஹையராக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தெர் ஆர் சம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் as well to improve the Indian aviation sector. உடான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தென் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தட் டு ஆட்டோமேட்டிக் ரூட்டில் 100% வந்து அலோவ் பண்ணுறாங்க. நான் ஸ்கெட்யூல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாத ஏரியாவில் வரலாம். தென் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் அண்ட் ஆல்சோ சீ பிளேன் சர்வீசஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100% ஆட்டோமேட்டிக் ரூட் வந்து அலோவ்டு. தென் டிஜி ஸ்கை அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக ட்ரோன்ஸ்க்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவங்க பெர்மிஷன் எல்லாம் வந்து அதிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2016 நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 22 ஐடென்டிஃபைடு ஏரியாஸில் மினிமம் ஒரு 20 ஏர்க்ராஃப்டாக டெப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் சஹாஜ் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய ஆன்லைன் போர்ட்டல். இது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்து நீங்கள் அதிலே வந்து பண்ணிக்கலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் த டிஜி யாத்ரா பிளாட்ஃபார்ம் இது உங்களுக்கு சேம் ட்ராவலர்ஸ் வந்து மல்டிபிள் செக்யூரிட்டி ப்ரொசீஜருக்குள்ளே போகாமல் டேரெக்டாக அவங்களே வந்து அந்த செக்யூரிட்டி திங்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் தான். ஸோ திஸ் ஆர் த வெரி மேஜர் அபவுட் தி டிரான்ஸ்போர்ட் செக்டர், ஏவியேஷன் செக்டர். ஸோ கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் உடான்லேருந்து கேட்டிருக்காங்க. ஈவன் கிசான் ரயில் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் தேட் வே. இல்லை இந்த ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு பாடி சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ப்ரிலிமினரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே, கண்டக்டருக்குள்ளே போயிடலாம். எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் அதாவது ஏர் இந்தியாவுடைய ஏர்பஸ் A320 ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா கோவா மொபாய் ஏர்போர்ட்டில் அதோடைய பாத்வேலேருந்து டிவியேட் ஆகிருக்கு. இந்த ரன்வே கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ரெகுலராக தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ரெகுலராக இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பைலட்ஸாக கை காமிச்சு விட்டுட்டு இவங்க அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ICAO அதோடைய அனெக்ஸ்சர் 13 பிரகாரம் அதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரீசனை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் ஃபார் தேட் அப்படிங்கிற பார்த்தோம். அண்ட் ஆத்தர் இந்த ஏரியாஸில் கம்ப்ளீட்டாக சோஃபா என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ரன்வே கன்ஃபியூஷனில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெருசாக நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக சில ஏரியா மட்டும் பார்க்கலாம். ஜூன் 2020 பார்த்திங்கன்னா
சிவில் ஏவியேஷன் சேஃப்டி அட்வைசரி கவுன்சிலோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடந்திருக்கு ஆஃப்டர் மங்களூரு கிளாஷு. ஸோ இதில் வந்து ஏர் இந்தியாவுடைய எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு. ஸோ அதில் நிறைய பீப்புள் இறந்தும் போனாங்க. கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு 179 லைவ்ஸ் வந்து இறந்துருப்பாங்க அலாங் வித் கோழிக்கோடு 2020 கிராஷ். ஓகே, ஸோ ஈவன் தோ இந்த மாதிரியான எஸ்ஐசி மாதிரியான ஒரு பாடி க்ரியேட் பண்ணி நீங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தும் திரும்ப இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னா the problem is not with the pilot, the responsibility have to be taken by the Ministry of Civil Aviation DGCA அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி there was a கேஸ் ஸ்டடி மாதிரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோடைய ஃப்ளைட்டு தாய்வானில் இருந்து October 31, 2000 வந்து கிளம்பிச்சு. ஆக்சுவலாக அந்த டைம் வந்து தைஃபூன் பெரிய லெவலில் தைஃபூன் ஹெவி விண்டு அண்ட் ரெயின் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஃப்ளைட் வந்து இன்னொரு பாத்வேயில் இருந்து அவங்க டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணி ஒரு உடன் இதில் போய் மோதி அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சில கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் எந்த விதமான இன்சிடென்ட்ஸும் நடக்கலை. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டபனான இனிஷியேட்டிவ்ஸ் எதுவும் இப்போ வரைக்கும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஐசிஏஓவுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து கம்ப்ளை பண்ணலை. இந்த இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் டிஜிசிஏ அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சேஃப்டி ஆடிட்டு. இதுதான் மேஜர் ரீசன். இது போக ஃப்ளைட் ஸ்டாண்டர்ட் டைரக்டரேட் ஆஃப் டிஜிசிஏ கீழே வரக்கூடிய ஒரு பாடி, இவங்க தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே வந்து லக்குனே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் பேசியிருக்காங்க. தென் அப்போட் இந்த மாதிரியான ஒரு ராங் டேக் ஆஃப் வந்து ஏன் நிறைய நேரங்களில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தெர் இஸ் அ சிஸ்டம் கால்டு ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டைம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் கிரியேட்டிங் அ ப்ரெஷர் டு த பைலட். ஸோ வேறு வழி இல்லாமல் தே ஆர் ஜஸ்ட் டேக்கிங் தியர் ராங் ரூட்டோ இல்லை டைம் கன்சிடர் பண்ணி இயர்லியராகவே வந்து ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இந்த கோழிக்கோடு கிராஷ் 2020 நடந்ததுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த பைலட் வந்து அவர் அடுத்த ஃப்ளைட்டோடைய ஸ்கெட்யூல் மார்னிங் இருந்ததுனால இவர் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக அவசரமாக லேண்ட் பண்ண ட்ரை பண்ணி ஸோ தட் லெட் டு அ கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அண்டு ஹைகோர்ட்டோடைய ஒரு டைரக்ஷனையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, டிஜிசிஏ வந்து நெகோசியேஷனுக்குள்ளே போய் இந்த ப்ராப்ளம் முடிக்க சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லக்குனே. ஸோ இதுக்கும் நெகோசியேஷனுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ இட் ஷோஸ் தட் ஹைகோர்ட்டோடைய அன்அவேர் ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய சேஃப்டி டெக்னிக்ஸை பற்றி அவங்க தெரியாதது ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ கான்ஸ்டியூஷனல் 129th அமெண்ட்மெண்ட் பில் 2024 இப்போது லோக்சபாவில் வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்டிகல் 82 clause A வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலியமாக ஸ்டேட் அசம்பிளி ஆஸ் வெல் அஸ் லோக்சபா எலெக்ஷன் ரெண்டையும் ஒரே டைமில் நடத்துறது மட்டும் அல்லாது மிட் டேர்ம் எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டேட் அசம்பிளி டிசால்வ் ஆயிடுச்சு, இல்லை லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அந்த 5 years டேர்முக்குள்ளே அப்படின்னா மிட் டேர்ம் எலெக்ஷன் நடத்தி ரிமைனிங் பீரியடுக்கு தான் அது வந்து ரன் ஆகும், நாட் நெக்ஸ்ட் 5 years ஃப்ரம் த நியூ எலெக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் மூலியமாக. தென் ஆர்டிக்கல் 83, 172, 130, 327 இதெல்லாமே வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, 2029 ஜென்ரல் எலெக்ஷன்லேருந்து நடைமுறைக்கு வந்து 2034 சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அனதர் பில்லும் டேபிள் பண்ணியிருக்காங்க, யூனியன் டெரிட்டரிஸ் லா அமெண்ட்மெண்ட் பில் 2024. அதுலேயும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. சேம் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அதுக்கும் சேர்த்து அதே டைமில் நடத்துறதுக்காக. ஸோ ஆத்தருடைய டிஸ்கஷன் எந்த மெயின் டாப்பிக்கை ரிவால்வ் ஆகி வருதுன்னா,
that is a representative democracy. So we know that democracy அப்படிங்கிறது it's a sovereignty of people. That's a popular sovereignty, doctrine of popular sovereignty. So that people அப்படிங்கிறவங்க அல்டிமேட். ஸோ இதில் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது பீப்புள் அமாங் ஒருத்தர் சூஸ் பண்ணி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது. வேறு மொனார்க்குன்னு நம்ம மொனார்க் பார்த்து போகிறது கான்ஸ்டியூஷனல் மொனார்க், இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். மொனார்க் பார்த்திங்கன்னா யூகே நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அப்போது ரிப்பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பீப்புள் தான் வந்து அல்டிமேட் அண்ட் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. The representative democracy, okay, we will move on to representative. So representative democracy அப்படிங்கிறது தான் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியோடைய கோர் எங்கே லையாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் மைனாரிட்டியும் அவங்களுடைய ரைட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் இதோடைய மேஜரான ஒரு அட்மோஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். தென் there's a report 2024 Pew Research Center study. ஒரு 24 நேஷன்ஸை வந்து இவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா, பிரேசில், யூஎஸ், யூகே எல்லாத்துலேயுமே. இதில் ஷாக்கிங்லி பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு அகென்ஸ்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இன்டைரக்ட் ரெப்ரசன்டேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இன்டைரக்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி நான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அண்ட் போத் லோக்சபாவும் பார்லிமெண்ட்டும் எடுத்துக்கோங்க, பிரசிடெண்ட்டும் எடுத்துக்கோங்க, போத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ பிரசிடெண்ட் இருக்கிறனால ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நிறைய பீப்புள் வந்து இப்போது இதுலேருந்து டைரக்ட் டெமோக்ரஸிக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் ஆட்டோக்ராட்டிக் ரூலுக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒய் பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர் ஃபெல்ட் வெரி டிஸ்ஹார்ட்டட் ஆர் டிஸ்ட்ரஸ்டட் டு த ஸ்டேட். அவங்க வந்து தன்னிச்சு அவங்களுடைய சேஃப்டிக்காக அண்ட் இன்எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது பீப்புள் நல்லா அக்செப்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டு எஸ்பெஷலி யூஎஸ், யூகே, ஜப்பான், க்ரீஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 15 to 17% ஆஃப் த பீப்புள் வந்து மிலிட்ரி ரூலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ ஒர்ஸ்ட் சினாரியோ. ஸோ தட் இஸ் அ மேஜர் கன்சர்ன் ஆத்தரில் பேசியிருப்பார். தென் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஒரு ஒர்க் ஆன் தி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, அதோடைய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பார்த்திங்கன்னா ஒரு தனிநபருக்கான ஓட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதுனால ஒரு கலெக்டிவ் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடுது அப்படிங்கிறத மீன் பண்ணுறாரு. அண்ட் இது போக மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறத டிஃபிட் பண்ணுது. Because now we know that a single party were dominating, even though it is a coalition government now, but still it's a single party dominating for past 3 decades. So இது போக இந்த பாப்புலிசம் அப்படிங்கிறது, அதாவது லைக் பீப்புளை வந்து கவர்றதுக்கான சில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்கள வந்து கவர் பண்ணுறது. தென் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஸோ பவர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோடைய கையில் வச்சுக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், ஜேர்னலிஸ்ட், மீடியா, இதோடைய வாய்ஸ் வந்து வெளியே வராத மாதிரி கட்டைல் பண்ணுறது. தென் எலெக்ஷனுடைய காஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியோடைய நம்பிக்கைத்தன்மையை வந்து குறைக்குது. அண்டு கவர்மெண்ட்டோட இந்த ஆக்டிவிட்டீஸ் பீப்புளோடைய ட்ரஸ்டபிலிட்டி ஓவர் த கவர்மெண்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அண்ட் ஃபர்தர் மேஜர்லி இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுடைய அண்டர்லையிங் கான்செப்டே எங்கே இருக்குன்னா தட் இஸ் அ பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பீப்புளுடைய ஒப்பீனியன் அதில் பாலிசி மேக்கிங்கில் வந்து அவங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருந்தோம், ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசி 2014 அப்படின்ட்டு. இதில் மினிமம் 30 days ஆறு பப்ளிக்கோடைய ஃபீட்பேக் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம் வந்து கொடுத்துருக்கோம். பட் இப்போது டேபிள் பண்ணியிருக்கிற இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஒரு 10 days தான் பீப்புளோடைய ஃபீட்பேக் வந்து இருந்திருக்கு. மோரோவர் இந்த பாலிசி பிரகாரம், தட் இஸ் ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசி பிரகாரம்
ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸும் அந்த பில்லில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். வேறஸ் இந்த பில்லில் அந்த மாதிரி எந்த விதமான நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணலை. ஸோ தட் சிட்டிசன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அதில் கொஷின் அந்த ஃபீட்பேக்கான கொஷின் ஃப்ரேம் அப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக எஸ் ஆர் நோ இந்த மாதிரியான ஈஸி வே ஆஃப் கொஷினாக கொடுத்துருக்காங்க. தட் ஷோஸ் தட் ஆல்ரெடி டிசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா கண் துடைப்புக்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜரல் லேப்ஸஸ் வந்து பெரிய லெவலில் பீப்புளுக்கு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, ஃபர்தர் இந்த ONOE பில் சில கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுற டெமோக்ரஸியில் ஃபஸ்ட்டு இந்த இந்த ONOE வந்து நடைமுறைக்கு வந்தால் சென்ட்ரலைசேஷன் அதிகப்படுத்தும், ஃபெட்ரலிசமை வந்து குறைக்கும். அதாவது ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தென் இன்க்ளூசிவிட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன், அதாவது பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதுதான் கோர் ஆஃப் த டெமோக்ரஸி. ஸோ பார்லிமெண்ட்ரி டிபேட் தட் இஸ் த டெம்பிள் ஆஃப் அ டெமோக்ரஸி. பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷன், பீப்புள் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து பாலிசி மேக் பண்ண அனுப்புகிறாங்க அப்படின்னா பீப்புளுக்கான நீடை தான் இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ தட் பாலிசி மேக்கிங்கில் பீப்புளோடைய ரோலும் இருக்கணும். தட் இஸ் த குட் கவர்னன்ஸ். பட் இந்த இடத்துல இந்த பில்லில் வந்து அந்த 10 days டைம் பீரியட் அப்படிங்கிற நாட் எனஃப். ஸோ இட் இஸ் நாட் ஸோ குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. தேர்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரல் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன் வச்சா பீப்புள் வந்து அவங்களுடைய பவர்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் கிவ் அன் அலார்ம் டு த ரூலிங் பார்ட்டி. இப்போ அவங்க நேஷ்னல் பார்ட்டி இருக்காங்க, ரீஜனலில் வந்து அவங்க டிஃபீட் ஆகிறாங்க அப்படின்னா தட் கிவ் அ இண்டிகேஷன் டு த ரூலிங் பார்ட்டி தட் they are losing their trust among the people. Whereas every 5 years once தான் simultaneous election all over the India அப்படிங்கும்போது ஸோ people cannot bring accountability in between these 5 years அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்னன்ஸில் GS2ல it was a very good insight article. And also public policy making, public administrationல it will also be a very good article. Next page, கான்ஸ்டியூஷன் ஆர்டர் இன் மணிப்பூர். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆக்டிவிட்டி நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்தர்களில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மணிப்பூர் இஷ்யூவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 18 months பெருசாக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படிங்கிறது. இவங்க இன்ஸ்டிடியூஷனல், அதாவது இந்த கவர்மெண்ட் அதுக்கு ஒரு சைடாக வந்து மூவ் ஆன் ஆகிறாங்களோ, ஸ்டபனான ஆக்ஷன் எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ December 9 தான் ஆஃப்டர் லாங் பேக் இப்போ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஆக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்க்ரோச்மெண்ட் அண்ட் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி 2024 பெருசாக இந்த இஷ்யூ ரிலேட்டடாக எந்த ஹியரிங்குமே கண்டக்ட் பண்ணல. ஸோ வெறும் 6 டைம் மட்டும்தான் இந்த மணிப்பூர் இஷ்யூ பற்றி ஹியரிங்கே வந்திருக்கு. ஸோ then apart there was a state வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. பெரிய லெவலில் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அங்கே கலவரம் வரும்போது கூட எல்லாமே ஆர்ம்டு மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பெரிய லெவலில் வயலன்ஸ் பண்ணாலும் ஸ்டேட் கண்டுக்கிட்டாமல் விட்டார். அண்டு ஃபைனலி ஒன்லி எப்போது கோர்ட் வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா அந்த நேக்கடு பரேட் ஆஃப் யங் கேர்ள். ஸோ அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான் கோர்ட் வந்து சோமோட்டோவாக சில திங்ஸை வந்து லுக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்காங்க. அதாவது இந்த ப்ரீ ட்ரையல் இது ரிலேட்டடான ப்ரீ ட்ரையல் ப்ரொசீஜர்ஸை வந்து பிகின் பண்ண சொல்லி. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்தர் எந்த விதமான டைரக்ஷனுமே வரல. ஈவன் தோ இதோடைய இந்த சிபிஐ போட்ட சார்ஜ் ஷீட் பார்த்திங்கன்னா October 2023 சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் கோர்ட்டில் வந்து இப்போ வரைக்கும் கூட ட்ரையலுக்கு வரல அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ August 7, 2023 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி 3 ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க வித் த ஹெட் மிஸ் ஜஸ்டிஸ் கீதா மிட்டால் அப்படிங்கிறவங்க தலைமையில். எதுக்காக அப்படின்னா
இந்த கலவரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுக்காக. இது போக 42 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு 6 குரூப்பாக வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக வேரியஸ் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து அண்ட் அதர் டெபுடேஷனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பஞ்சாப், ஹரியானா, அதர் டெல்லி இந்த ஏரியாவிலேருந்துலாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் எந்த விதமான பெரிய ரிஃபார்ம்ஸோ ஒரு ஃபாஸ்டான ஆக்ஷன் அவங்க எடுக்கலை. அப்ரிஷியபிள் திங்ஸ். வேறஸ் ரெகுலர் ப்ரொசீஜர், பியூரோக்ராட்டிக்கல், மெக்கானிக்கல் ரிச்சுவல்ஸ்லாம் வந்து அவங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே தவிர எதுவுமே இல்லை. இப்போது அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்சனை வந்து திருப்பி கூப்பிட்றதுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து திரும்ப டிபார்ட்டேஷனில் வந்தவங்களாம் திரும்ப வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஆத்தரில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்து உடைய ரிப்போர்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவங்களில் வெறும் 6% பீப்புள் தான் அவுட் ஆஃப் 3023 பீப்புள்கிட்ட ரெஜிஸ்டர்டு கேசஸில் 6% மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஸ்டிடி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓகே. வேறஸ் அப்பார்ட் இப்போது ஆஃப்டர் லாங் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மணிப்பூர் இன்சிடெண்ட்டில் பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் அவருடைய வியூவில் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேசஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எஸ்ஐடிஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த எஸ்ஐடி அப்படிங்கிறவங்க வந்து மணிப்பூரில் இல்லாமல் அவுட் சைடில் உள்ள பீப்புளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஸ்பீடாக வந்து இந்த கேசஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எஸ்ஐடிஸை வந்து டைரக்ட் பண்ணணும். அந்த எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக வந்து ஃபில்அப் பண்ணலையோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அண்டு அந்தந்த ஃபேமிலி யாரையாவது பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த கேசஸ் ரிலேட்டடான அப்டேட்டையும் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது போக ஒரு பைபார்ட்டிஷன் ஹை பவர்டு கமிஷன் வந்து செட்டப் பண்ணணும். இதில் 2 கம்யூனிட்டிஸ் மெய்தீஸ் அண்ட் குக்கீஸ் இந்த 2 கம்யூனிட்டிஸை சேர்ந்த பீப்புளும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதில் ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் எடுக்க ட்ரை பண்ணணும். அதோடைய ரிப்போர்ட்டை வந்து டேரெக்டாக ஸ்பெஷல் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை க்ரியேட் பண்ணி இதுக்கு ஒரு பெட்டரான ஆக்ஷன் இயர்லியராக எடுக்கணும் அப்படிங்கிறத ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் அசர்பைஜானுடைய ஃப்ளைட்டு சிவில் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா 38 பீப்புள் இறந்து போயிட்டாங்க. இட் கெட் கிராஷ்டு நியர் டு த ரீஜன். இட் ட்ராவல்டு eastern side of the Caspian Sea into the Russia. ஸோ எம்ப்ரியர் 190 அப்படிங்கிறது தான். ஸோ இல்லை நீங்கள் அந்த ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பேக்கோ, தென் கிராஸ்னி, அக்டா, இது எல்லாமே வந்து கொஸ்டின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மேப் அண்ட் பிளேசஸில். ஸோ இது மேஜர்லி பார்த்திங்கன்னா பறவை வந்து ஹிட் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. பட் லேட்டர் ரிப்போர்ட்ஸ், மீடியா ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ரஷ்யனுடைய ஆன்டி ட்ரோன் அட்டாக், அந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய சர்டைன் ரேடியேஷன் ஜாமிங் டெக்னாலஜி வந்து இந்த ஃப்ளைட் லெவலில் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை வந்து டிஃபங்க் பண்ணிருச்சு. ஸோ அதுதான் மேஜர் ரீசன் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. பட் இதில் ரஷ்யன் தரப்பில் வந்து பெரிய லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கல. ரேதர் ரஷ்யன் பிரசிடெண்ட் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதாவது அவங்களுடைய ஏர்ஸ்பேஸில் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்திருப்பார். அவ்வளோதான். ஓகே, தென் கொரியன் ட்ராமா. ஸோ சவுத் கொரியா நமக்கு தெரியும். Actually, it was already a military ruled nation. Later, சவுத் கொரியா நார்த் கொரியா பிரிஞ்சதுக்கப்புறம் மிலிட்ரி ரூலில் இருந்து அவங்க வந்து டெமோக்ராட்டிக் செட்டப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரசிடெண்ட் அவருக்கு அகென்ஸ்டாக வந்து இம்பீச்மெண்ட் வந்து, அதாவது யூன் சோக் யோல் அப்படிங்கிறவர் அவருக்கு அகென்ஸ்டாக வந்து இம்பீச்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவருடைய பார்ட்டி, இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். பட் அசம்பிளியில் பார்த்தீங்க, லெஜிஸ்லேச்சரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அவர் மிலிட்ரி ரூல் கொண்டு வர கால் கொடுக்காரு. ஸோ பீப்புளெலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க, போராட்டங்கள் வெடிக்குது. ஸோ இமீடியட்டாக இவர் மேலே இம்பீச்மெண்ட் போட்டு இவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹேண்ட் டாக் ஷோ அப்படிங்கிறவரை பிரைம் மினிஸ்டராக இருந்தவரை
அவரை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து மாற்றிடுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹேம் அப்படிங்கிறவர், அதாவது அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை வந்து நிறுத்தி வச்சுருக்காரு. அதாவது 9 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு அவை. ஸோ அதில் 3 ஜட்ஜஸ் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் இம்பீச் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய பிரசிடென்ஷியல் பவர் வந்து வெளியே போயிருமே தவிர ஒரு ஆஃபீஸ் வந்து வெக்கேட் ஆகாது. அன்லெஸ் அன்டில் அந்த லெஜிஸ்லேச்சருடைய டிசிஷனை அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் 6 ஜட்ஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான், அதை கன்சென்சஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வந்து இவர் வந்து பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணப்படுவார். அப்படிங்கிறதுனால இவர் இந்த ஹேன் அப்படிங்கிறவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு அந்த கோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாமலே. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்டரிம் பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இவர் மேலே இப்போ வந்து இம்பீச்மெண்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மேஜர் ஆர்டிக்கிள் இதில். தேங்க்யூ.